ஹாய், வெல்கம் டு சன்ஷைன். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புத்திசாலி குரங்கும் ஒரு ஏமாந்த முதலையும் பத்தின கதை. ஒரு அழகான காடு, அங்க சலசலன்னு ஓடுற ஒரு நதி. அந்த நதிக்கரை ஓரமா ஒரு பெரிய நாவல் மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துல மங்குன்னு ஒரு குரங்கு ஜாலியா வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த நாவல் பழங்கள் தேன் மாதிரி இனிக்குமா. ஒரு நாள் அந்த நதியிலிருந்து ஒரு பெரிய முதலை வெளியே வந்துச்சு. அத பார்த்த மங்கு, பாவம் இந்த முதலை ரொம்ப பசியா இருக்கு போலன்னு நினைச்சு பறிச்ச பழங்களை அதுக்கு கொடுத்துச்சான். அந்த பழத்தோட ருசி முதலைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையிலிருந்து தினமும் முதலையும் குரங்கும் மணிக்கணக்கா பேசி நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்களாம். ஆனா ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு. முதலை அந்த பழங்களை வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுத்துச்சு. அந்த பெண் முதலைக்கு பேராசை அதிகம். அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? இவ்ளோ ருசியான பழங்களை சாப்பிடுற அந்த குரங்கோட இதயம் எவ்ளோ ருசியா இருக்கும், எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும்னு அடம் பிடிச்சுதான். பாவம் அந்த ஆண் முதலை தன் நண்பனை ஏமாத்த மனசே இல்லாம வேற வழி தெரியாம குரங்கு கூப்பிட போச்சான். கரைக்கு வந்த முதலை, நண்பா, என் மனைவி உனக்கு ஒரு விருந்து வச்சிருக்கா, என் முதுகுல ஏறி வீட்டுக்கு போலாம்னு போய் சொல்லிச்சான். நம்ம மங்குவும் சந்தோஷமா முதுகுல ஏறி சவாரி போச்சான். நதி நடுவுல போனதும் முதலை உண்மையை சொல்லிடுச்சு. என்ன மன்னிச்சிரு நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுறான்னு அழுதுட்டே சொல்லிச்சான். இத கேட்டதும் மங்குக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. பயத்துல நடுங்கினாலும் மங்கு உடனே சுதாரிச்சு ஒரு ஐடியா பண்ணுச்சான். மங்கு சிரிச்சுக்கிட்டே, அடச்சி முதலாரே, இத முதல்லயே சொல்லி இருக்க கூடாதா? நான் தான் என் இதயத்தை பத்திரமா அந்த மரத்திலேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேனே, வா போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிச்சான். முட்டாள் முதலை இத உண்மைன்னு நம்பி வேகமா கரையை நோக்கி திரும்பிச்சான். கரை வந்த உடனே ஜிவ்வுன்னு தாவி மரத்து மேல ஏறி உட்கார்ந்துச்சா மங்கு. ஏய் முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை கழட்டி வைப்பாங்களா? உயிருக்கு ஆபத்து வந்தா புத்திசாலித்தனமா யோசிக்கணும். பேராசக்கார உனக்கும் உன் மனைவிக்கும் என் நட்பு இனிமே கிடையாது, போயிருன்னு விரட்டி விட்டுச்சான். பாத்தீங்களா குட்டீஸ், ஆபத்து வரும்போது பயப்படாம மங்கு மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தும் தப்பிக்கலாம். இந்த ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.